அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா மற்றும் நமது நாட்டின் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று அன்னை மரியாளின் மாட்சிமை மிகு புகழ் பாடலை இன்று நாம் தியானிக்கின்றோம். உலகம் மனிதர்களின் பெருமையையும் அந்தஸ்தையும் மட்டுமே பார்க்கும்போது, ஆண்டவரோ எளியவர்களின் தாழ்நிலையை கண்ணோக்கி அவர்களை தம்முடைய கிருபையால் உயர்த்தி அற்புதம் செய்கிறார். அன்னை மரியாளைப் போல தாழ்மை உள்ள இதயத்தோடு இறைவனை போற்றி நம் தாய்நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் ஜெபித்து அவருடைய எல்லையற்ற இரக்கத்தையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் 47 முதல் 48 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடிய காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமை உள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் எப்போதும் உம்மை போற்றி புகழும் நல் இதயத்தையும் அன்னை மரியாவை போன்ற எளிய தாழ்மையான மனநிலையையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நீர் அவர்களின் தாழ்நிலையை கண்ணோக்கி அவர்களின் கவலைகள் அனைத்தையும் நீக்கி அவர்களை உமது மாறாத அன்பினால் உயர்த்தி வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். எங்கள் பாரத நாட்டை உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் தேசத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் நிலவ செய்யும். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.